எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக 9ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவத்தில் 5வது பாடத்துலேருந்து, அதாவது வேதி பிணைப்புகள் பாடத்துலேருந்து வினாவிடையை நம்ம பார்க்கலாம். நேற்று பார்த்த வினாவிடையோட தொடர்ச்சி. பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணைகள் என்ன அப்படின்னா தனித்த எலக்ட்ரான் இணைகள். பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணைகள் தனித்த எலக்ட்ரான் இணைகள். அடுத்து, ஒரு மூலக்கூறில் உள்ள அணு பிணைப்பு எலக்ட்ரான் இணையை தன் பக்கமாக ஈர்த்துக்கொள்ளும் பண்பு எலக்ட்ரான் கவர்ச்சி பங்கு. ஒரு மூலக்கூறில் உள்ள அணு பிணைப்பு எலக்ட்ரான் இணையை தன் பக்கமாக ஈர்த்துக்கொள்ளும் பண்பு எலக்ட்ரான் கவர்ச்சி பங்கு. அடுத்து, நியூட்டன் லூயிஸ் இணைத்திறன் எலக்ட்ரான் அணுக்கொள்கை வெளியிட்ட ஆண்டு 1916. நியூட்டன் லூயிஸ் இணைதிறன் எலக்ட்ரான் அணுக்கொள்கை வெளியிட்ட ஆண்டு 1916. அடுத்து, குறைவான அயனியாக்கம் ஆற்றலை பெற்றுள்ள உலோகங்கள் என்ன பிணைப்பை உருவாக்குகிறது அப்படின்னா அயனி பிணைப்பை உருவாக்குகிறது. குறைவான அயனியாக்கம் ஆற்றலை பெற்றுள்ள உலோகங்கள் என்ன பிணைப்பை உருவாக்குகிறது அப்படின்னா அயனி பிணைப்பை உருவாக்குகிறது. அடுத்து, அதிக எலக்ட்ரான் கவர்ச்சி விசை பெற்றுள்ள அணு எலக்ட்ரான்களை ஏற்கும். அதிக எலக்ட்ரான் கவர்ச்சி விசை பெற்றுள்ள அணு எலக்ட்ரான்களை ஏற்கும். அடுத்து, அயனி சேர்மங்கள் அறை வெப்பநிலையில் திண்மமாக இருக்கும். அயனி சேர்மங்கள் அறை வெப்பநிலையில் திண்மமாக இருக்கும். அடுத்து, கரிம கரைப்பான் இல்லாதது எது? அதனால் பென்சின், நீர், டொலின் 3 ஆன்சர் இருக்குது. இதில் சரியான ஆன்சர் நீர். கரிம கரைப்பான் இல்லாதது நீர். அடுத்து, முப்பிணைப்பு சேர்மம் என்பது எதுனா நைட்ரஜன். முப்பிணைப்பு சேர்மம் என்பது நைட்ரஜன். அடுத்து, ஆக்சிஜன் அணுவின் இணைத்திறன் எலக்ட்ரான்கள் என்ன அப்படின்னா 6. ஆக்சிஜன் அணுவின் இணைத்திறன் எலக்ட்ரான் 6. அடுத்து, பெர்லியம் அணுவின் இணைத்திறன் எலக்ட்ரான்கள் 2. பெர்லியம் அணுவின் இணைத்திறன் எலக்ட்ரான்கள் 2. அடுத்து, நிலையான அயனி சேர்மம் உருவாகும் போது அதன் நிகர ஆற்றல் என்னவாகும் குறையும். நிலையான அயனி சேர்மம் உருவாகும் போது இதன் நிகர ஆற்றல் என்னவாகும்னா குறையும். அடுத்து, டர்பண்டைன் என்ன திரவம் அப்படின்னா முனைவு தன்மையற்ற தனிமம். டர்பண்டைன் என்ன திரவம்னா முனைவு தன்மையற்ற தனிமம். அடுத்து, பல்பிணைப்பு மூலக்கூறு எடுத்துக்காட்டுன்னா ஆக்சிஜன். பல்பிணைப்பு மூலக்கூறு ஆக்சிஜன். அடுத்து, அயனி சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டு MgCl2. அயனி சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டு MgCl2. அடுத்து, கார்பனேட் ஆக்சைடில் உள்ள பிணைப்புகள் எண்ணிக்கை என்னன்னா 2. கார்பன் டை ஆக்சைடில் உள்ள பிணைப்புகளின் எண்ணிக்கை 2. அடுத்து, குளோரோஃபார்ம் ஒரு முனைவுறா கரைப்பான். குளோரோஃபார்ம் ஒரு முனைவுறா கரைப்பான். அடுத்து, சக பிணைப்பு சேர்மங்களின் உருகுநிலையும் கொதிநிலையும் எவ்வாறு இருக்கும்னா சமமாக இருக்கும். சக பிணைப்பு சேர்மங்களின் உருகுநிலையும் கொதிநிலையும் எவ்வாறு இருக்கும்னா சமமாக இருக்கும். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தொடர்ச்சியாக நாளைக்கு நம்ம அந்த 6ஆம் வகுப்பு பகுதியில் வேலைத்திறன் ஆற்றல் அப்படிங்கிற பாடத்துலேருந்து விளையாடி பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்துங்க, லைக் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக 6ஆவது பாடத்தில் வேலைத்திறன் ஆற்றல் பாடத்துலேருந்து வினாவிடையை நம்ம பார்க்கலாம். நன்றி.